இப்போ நிறைய பேருக்கு வெளியே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வாஸ்துனா என்னன்னே தெரியல, எதுக்காக வாஸ்து பார்க்கணும் அப்படின்றது தெரியல, வாஸ்துனா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது தெரியல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எங்களுடைய பக்தி நேயர்களுக்கு விலாவரியாக சொல்கிறீங்களா? சார், வாஸ்து என்பது பஞ்சபூதத்தினுடைய அடிப்படை சார். பூஜை அறை அப்படின்னு உள்ளே வந்துட்டாலே அது எங்கே வரணும் அப்படின்னா தென்கிழக்கு சம்பந்தப்பட்டது. தென்கிழக்கு என்பது சமையலறை, அக்னி மூலை, சால கிராமம். ஆமாம், சால கிராமம். அது என்னென்னா 108 திவ்ய தேச பெருமாளில் ஒரு பெருமாள் நம்ம வீட்டில் இருப்பதாக ஐதீகம். ஏன்னா மக்களுக்கு தெரியாதா 2026 யாரை உட்கார வைக்கணும், 2021 யாரை உட்கார வச்சணும் மக்களுக்கு தெரியும். மக்கள் சிறந்தவர்கள். நீங்க யாரு நினைக்கிறீங்க 2026 யாரை உட்கார வைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நிறைய பேருக்கு வெளியே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வாஸ்துனா என்னன்னே தெரியல, எதுக்காக வாஸ்து பார்க்கணும் அப்படின்றது தெரியல, வாஸ்துனா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது தெரியல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் எங்களுடைய பக்தி நேயர்களுக்கு விலாவரியாக சொல்கிறீங்களா? சார், வாஸ்து என்பது பஞ்சபூதத்தினுடைய அடிப்படை சார். சூரிய ஒளி தான் நமக்கு ரொம்ப மெயின். இந்த சூரிய ஒளியை வைத்து தான் இந்த பிரபஞ்சமே இயங்கி கொண்டிருக்கிறது. சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வருவது சால சிறந்தது. வாஸ்து அப்படின்னு எடுத்தோம்னா தட் இஸ் அன் செட் ஆஃப் ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸ் படி நம்ம வீடு கட்டிக்கிட்டோம்னாலே நமக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை நோக்கி நாம் பிரயாணப்படலாம். வாஸ்துல அந்த வாஸ்து பார்க்குறேன், இந்த வாஸ்து பார்க்குறேன் அப்படிலாம் கிடையாது. நமக்கு ஒரு வீடுனா அமைப்பு கரெக்டாக இருக்கணும். வடகிழக்கில் என்ன வரணும், தென்கிழக்கில் என்ன வரணும், தென்மேற்கில் என்ன வரணும், வடமேற்கில் என்ன வரணும், இது அமைப்புகள் எல்லாமே சரியாக அமைந்து விட்டாலே நமக்கு வாஸ்துவானது ஒரு 55% அமைந்துவிடும். அப்போ நம்ம நல்ல லைஃப்பை லீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க வாஸ்துனா இந்த மூலையில இப்படி வீடு அமைப்பு இருக்கணும் அப்படின்றது. ஸோ இப்படியெல்லாம் வீடு கட்டிட்டா அடுத்த கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, சாமி ஃபோட்டோ எங்கே வைக்கணும் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக எங்கே வைக்கணும் அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொல்லலாம். பூஜை அறை அப்படின்னு உள்ளே வந்துட்டாலே அது எங்கே வரணும் அப்படின்னா தென்கிழக்கு சம்பந்தப்பட்டது. தென்கிழக்கு என்பது சமையலறை, அக்னி மூலை. அந்த இடத்துல சுவாமி ரூம் வைத்து கொள்ளலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அல்லது ஓவரால் இந்தியா அப்படின்னு எடுத்தோம்னா சென்டர் ஆஃப் த ஹால் அங்கே பூஜை ரூம் வைப்பாங்க. அது பிரம்மஸ்தானம்னு பேர். அங்கெல்லாம் பூஜை ரூம் வைக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வடகிழக்கு மூலையில் பூஜை ரூம் வைப்பாங்க, அங்கேயும் வைக்கக்கூடாது. பூஜை அறையில் நமக்கு கற்பூரம் வரும், அது அக்னி. அப்போ எங்கே வரலாம்? 2 இடத்துல வரலாம். தென்கிழக்கில் வரலாம், வடமேற்கில் வரலாம். வடமேற்கில் வைத்துக்கொள்வது சால சிறந்தது. தென்கிழக்கில் கிச்சனில் வைத்துக்கொள்வது சால சிறந்தது. கிச்சனில் ஏன் சொல்கிறேன்னா அது தென்கிழக்கு அக்னி மூலை, பெண்கள் சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க அங்கே அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயம், பூஜை ரூம் அப்படின்னு பூஜை அறை அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல சால கிராமம்னு ஒன்று உள்ளே வரும். சால கிராமம் அப்படின்னா இந்த பிராமின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. சால கிராமம். ஆமாம், சால கிராமம். அது என்னென்னா 108 திவ்ய தேச பெருமாளில் ஒரு பெருமாள் நம்ம வீட்டில் இருப்பதாக ஐதீகம். யாரெல்லாம் சால கிராம வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிடவே கூடாது. பொதுவாக யாருமே நான்வெஜ் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது சால சிறந்தது. எனக்கு தெரிஞ்சு 24 மணி நேரமும் பிரியாணி கிடைக்கிறது இப்போ ஒரு 5-6 வருஷமாக தான். கண்டிப்பாக நைட்டு வரைக்குமே இருக்கு. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு ஆடு வேணும், ஒரு கோழி வேணும்னாலே நாங்கள் சொல்லி வைக்கணும். அவ்வளவு கோழிகள் வளர்த்த காலகட்டத்திலும் சரி, அவ்வளவு ஆடுகள் வளர்த்த காலகட்டத்திலும் சரி. இப்போ 24 மணி நேரமும் தெருவுக்கு தெரு பிரியாணி கிடைக்குது. இவங்க நிஜமாவே மட்டன் சிக்கன் தான் சாப்பிட்றாங்களான்னு எனக்கு தெரியல. அதை கொஞ்சம் தயவு கூர்ந்து எல்லாரும் பார்க்கணும். நான்வெஜ் அவாய்ட் பண்ணுவது சால சிறந்தது. ஓகே, நீங்கள் எவ்வளோ நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறீங்களோ ஹெல்த்து நல்லா இருக்கும், வாஸ்துபடி நல்ல வீடு அமையும். ஓகே, ஆனால் இப்போ நிறைய பேர் வெளியே சொல்கிறது, ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாமே இப்போ நான்வெஜ் சாப்பிடுங்க, பீஃப் சாப்பிடுங்க, அது உங்கள் உடம்பு வலிமை தரும் அப்படின்னு தான் இப்போ ஜிம் நிறைய கோச்சஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், என்னடா நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? சார், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது சார். நான்வெஜ்ஜுக்கும் அதை சாப்பிட்டா தான் நல்லா இருப்பேன்னா அப்படிலாம் கிடையாது. அப்போ அதை சாப்பிடாமையே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்களே, அவங்க ரொம்ப அறிவார்ந்த சமூகமாக இருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அது அவங்களுடைய மைண்ட் செட் சார்.
இதை சாப்பிட்டாதான் நான் நல்லா இருப்பேன்றது என்னுடைய மைண்ட் செட்டு. இதை சாப்பிடலன்னா நான் நல்லா இருப்பேன்னு சொல்றது அதுவும் என்னோட மைண்ட் செட்டு தான். அப்போ மைண்ட் செட் தான் சொல்ல வரீங்க, இது யார் மேலேயும் தப்பு இல்லை. யார் மேலேயும் தப்பு இல்லை. இதை வேணும்னு அவங்க நினைச்சிட்டாங்க, அந்த மூளை நினைச்சிருச்சு. ஸோ அதை சாப்பிட்டாதான் அவங்க அமைதியா இருப்பாங்க, இல்லைன்னா அமைதியா இருக்க மாட்டாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஆமா, நான்வெஜ் சாப்பிடாம இருப்பது சால சிறந்தது. அந்த சால கிராம வழிபாடு மிகப்பெரிய உச்சகட்ட பெருமாள் வழிபாடு அது. ஓகே, இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சாப்பிட்றத கூட சில பேர் வாஸ்து பார்த்து தான் நான் சாப்பிடுவேன், நான் இங்க உட்காந்து தான் காலையில நான் சாப்பிடுவேன், என்னோட வாஸ்து உடலுக்கு வந்துட்டு இவ்வளவு நல்லது அப்படின்றாங்க. ஆக்சுவலா அதை எதுக்கு பாக்குறாங்க, அதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, அது மாதிரி சாப்பிட்றவங்க வந்து ஊரை விட்டு ஓடிடலாம். ஊரை விட்டு ஓடிடலாம் சார். சார், எல்லாத்துக்குமே வாஸ்து பார்த்தா வாழ முடியாது சார். சாப்பிட்றதுக்கு வாஸ்து பார்க்குறேன், நான் குளிக்கிறதுக்கு வாஸ்து பார்க்குறேன் அப்படின்னா அவன் வந்து அவனை நம்பலன்னு அர்த்தம். நாம முதல்ல நம்மளை நம்பணும். கரெக்ட். நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுவேன். நான் கற்றுக்கிட்ட இடத்துலையும் சரி, நான் வாஸ்து போய் பார்க்குற இடத்துலையும் சரி, வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது சார். பரிகாரம் என்பது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வது. ஆனா இப்ப வெளியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது வாஸ்துக்கும் பரிகாரம் இருக்கு. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, வாஸ்துக்கு வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்கு அப்படின்றாங்க, விதிமுறைகள் இருக்குன்றாங்க, இல்லைன்னா அதுலயே வெவ்வேறு வகைகள் இருக்குன்றாங்க. சார், நிறைய பேர் வந்து அந்த வாஸ்துல இருந்து அந்த சிரஞ்சு வைக்கிறேன், அந்த சிப்பு வைக்கிறேன், அதெல்லாம் சொல்றாங்க சார். அதெல்லாம் வந்து ஃப்ராடு தான். நிறைய ஆட் அதுதான் போயிட்டு. ஓகே, வச்சுக்கோங்க, ஒரு 50,000 பில்லு போடுவாங்க, கட்டிட்டு வாங்க. நாங்க சொல்ற வாஸ்து முறை என்னன்னா, இந்த செட் ஆஃப் ரூல்ஸு, இந்த வடகிழக்கில் வந்து சில விஷயங்கள் வரக்கூடாது, தென்கிழக்கில் கிச்சன் போட்டுங்க, தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் போட்டுங்க, மேற்கு நடுப்பகுதியில் பாத்ரூம் வச்சுக்கோங்க, இல்லை வெளியில் வச்சுக்கிறதா இருந்தால் மேற்கில் வச்சுக்கோங்க, வடக்கில் செப்டிக் டேங்க் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் நாங்கள் சொல்கிறோம். இன்னும் சில நுணுக்கமான விஷயங்கள் ஆட் ஆகும், அவ்வளோதான். ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா, செங்கல் சிமெண்டால தான் நம்ம வீட்டை கட்டுறோம். செங்கல் சிமெண்டால தான் அந்த வீட்டை சரி செய்ய முடியும். அதை விட்டுட்டு நான் ஒரு 50,000க்கு ஹோமம் பண்ணுறேன், 60,000க்கு நான் ஹோமம் பண்ணுறேன், எனர்ஜைஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளை ஒருத்தன் ஏமாத்துறான்னு அர்த்தம். இவ்வளோதான் விஷயம். வாஸ்து பிரகாரம் அந்தந்த திக்குக்கு உண்டான தெய்வங்களை நீங்கள் மனதார பிரார்த்தித்தாலே சில விஷயங்கள் நடக்கும் சார். அப்போ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ வாஸ்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக சூப்பராக சொன்னீங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணணும், ஒருத்தர் பிஸ்னஸ்க்காக நான் ஒரு இடம் போய் பார்க்குறேன் அப்படின்னா, அதுக்கு கூட ஒரு ஆளை கேட்டு இந்த டேட்டில் தான் போகணும், இந்த டேட்டில் தான், இப்போ டேட்டை வச்சே வாஸ்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. அது என்ன முறைகள், அது பண்ணுறது சரியா? இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஐயர்கிட்டயோ இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கிட்டேயோ போகிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு சொல்லக்கூடிய வேர்டு வாஸ்து ஆளை பக்கத்தில் வச்சுக்கோ, அவர் என்னென்ன சொல்கிறாரோ அந்தந்த இடத்துல எல்லாமே. அதாவது என்னென்னா, ஒரு பிஸ்னஸ்க்கு போகும்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நம்ம ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தேர்ந்தெடுக்கின்ற பொழுது தெருக்குத்து தெருப்பார்வை வரக்கூடாது, தவறான வாசல் வைக்கக்கூடாது. இது மாதிரிலாம் வச்சா பிஸ்னஸில் ஃபால் டவுன் ஆகும். இவ்வளோதான் விஷயம். அதாவது தவறான தெருக்குத்து அப்படின்னு எடுத்தோம்னா, தென்கிழக்கில் கிழக்கு தெருக்குத்து, தென்மேற்கில் தெற்கும் மேற்கும் தவறான தெருக்குத்து, வடமேற்கில் வடக்கு தெருக்குத்து தவறான தெருக்குத்து. இது மாதிரி தெருக்குத்துல அந்த பிஸ்னஸ் பில்டிங் மாட்டிக்கிச்சு அப்படின்னா பிரச்சனைகள் அரைஸ் ஆகும், ஃபால் டவுன் ஆகும். இவ்வளவுதான் விஷயம். இது நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, கட்டி முடிச்சுட்டு அவங்களுக்கு கிணறு வைக்கணும் அப்படின்னா அவங்க எந்த இடத்துல வச்சா அவங்களுக்கு நல்லது? கிணறு தானே சார். அது ஈசானிய மூலையில், வடகிழக்கு மூலையில், வடக்கு சைடோ அல்லது கிழக்கு சைடோ கிணறோ அல்லது போர்வெல்லோ போட்டுக்கொள்வது சால சிறந்தது. அது வந்து காம்பவுண்டையும் ஓட்டக்கூடாது, வீட்டையும் ஓட்டக்கூடாது. நீங்கள் வடகிழக்கில் வடக்கு பக்கமும் வச்சுக்கலாம், வடகிழக்கில் கிழக்கு பக்கமும் வச்சுக்கலாம், நோ இஷ்யூஸு. அதாவது இயற்கையாகவே நமக்கு வந்து வடகிழக்கில் ஊரணின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏரி குளம் கம்மாய் இருக்குன்னா ரொம்ப விசேஷம். ஆனால் இப்போ நிறைய பேர் சிட்டியில் தானே இந்த வாஸ்து மொத்தமும் நான் வந்துட்டு ஒரு 750 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் இது எல்லாமே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே கிணறோ வைக்கணும், பார்க்கிங்கும் வைக்கணும், ப்ளஸ் வீடும் கட்டணும்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் ரொம்ப நுணுக்கமாக என்ன பார்க்குறாங்கன்னா, பார்க்கிங், என் வண்டி இந்த மூலையில் என்னோட ஹேண்டில் பார் வந்து இப்படி பார்த்த மாதிரி தான் நிற்கணும் அப்படின்லாம் கூட பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்திருக்கலாம், இந்த ஃபீல்டில் இருக்கனால கேட்குறேன், அப்படி கேட்கும் போது உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவேன். வேற என்ன பண்ண முடியும்? வேற ஆளாக இருந்தால், ஓஹோ நீ தவறாக நிறுத்திட்ட, இப்படி திருப்பி நிறுத்திக்க, இப்படி திருப்பி நிறுத்துறதுக்கு ஒரு ஹோமம் இருக்கு, அந்த ஹோமத்துக்கு ஒரு 35,000 ரூபாய் பில் ஆகும்னு சொல்லிட்டு பில்லு போடலாம். அது வந்து அது மாதிரி போட்டோம்னா நம்ம கர்மாவை நம்ம சேர்த்துக்கிற மாதிரி, அவன் பாவத்தை நம்ம கொட்டிக்கிற மாதிரி, அதை ஊழல் பண்ணுற மாதிரி, அது மாதிரி வேலையெல்லாம் இல்லைப்பா தம்பி, இதெல்லாம் நீ தவறு, வண்டி எங்கே வேணாலும் நிறுத்திக்க, அது வடகிழக்கில் நிறுத்தாமல் நீ எங்கே வேணாலும் நிறுத்திக்கன்னு சொல்லுவேன் நான்.
இவ்வளவுதான விஷயம். இவ்வளவுதான் விஷயம், சிம்பிள். ஓகே. வாஸ்து என்பது பெரிய கடல், ஜோதிடம் என்பதும் பெரிய கடல், யார் பார்க்குறாங்கன்றது தான் விஷயம். ரொம்ப சூப்பராகவே இந்த வாஸ்து எல்லாமே சொல்லிட்டீங்க. ஒரு லாஸ்ட் கொஷின் என்னன்னா, இப்போ வாஸ்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே ஏமாத்திட்டு வராங்க. ஸோ நான் என்கிட்ட இவ்வளோ அமௌண்ட் தாங்க, நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவங்களுக்கும் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏமாறாமல் இப்படி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்னா என்ன விஷயமா இருக்கு? இப்போ நீங்கள் மக்கள் பார்த்து சொல்லலாம். சார், மக்களை பார்க்கணுன்னு மக்கள் நம்மளை எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பா. சரியா? அதனால மக்கள் எல்லோருமே தெளிவான மக்கள் தான், தமிழ்நாட்டு மக்கள். நான் ஒரு விஷயம் சொல்றேன், கன்னியாகுமரியில இருக்கிறவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதே முடிவு தான் திருத்தணியில இருக்கிறவன் எடுக்கிறான். திருத்தணியில இருக்கிறவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதே முடிவு தான் கன்னியாகுமரியில எடுக்கிறான். ஸோ மக்களோட மைண்ட் செட்டு தெளிவா இருக்கு. ஓகே. அதில் ஒரு சில நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பதட்டப்படுறது. அந்த பதட்டத்தில் தவறான நபர்களிடம் மாட்டிக்கொள்ளாதீர்கள். வாஸ்துவில் பரிகாரம் கிடையாது. வாஸ்துல ஒரு சில விஷயங்களை நாம அந்த அமைப்பு படி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணலாம். இவ்வளவுதான் விஷயம். அதனால மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதில் ஒரு சில 1% தான் அந்த மக்கள் கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்கிறார்கள், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா மக்களுக்கு தெரியாதா 2026 யாரை உட்கார வைக்கணும், 2021 யாரை உட்கார வச்சணும் மக்களுக்கு தெரியும். மக்கள் சிறந்தவர்கள். நீங்க யாரு நினைக்கிறீங்க 2026 யாரை உட்கார வைக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க சார். மக்களுக்கு தெரியும் சார், இது மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு உங்களுடைய கருத்துன்னு ஒண்ணு இருக்கும்ல, சிம்பிளா மக்கள் சொல்லிட்டெல்லாம் நாங்க விட மாட்டோம், நீங்க சொல்லிதான் ஆகணும். 2026 ஒரு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். நான் திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தால், ஓகே, நான் சின்ன வயசுல நான் திமுக மேடைகளில் பேசியிருக்கேன். சூப்பர். சரிங்களா? ஐ எம் ஏ BE.M.Tech சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சில விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் இருந்த பொழுதும் பெரிய அவருடைய டீம்னு ஒன்று இருக்குது, அந்த டீமில் அந்த அவர்களுடைய நாலேஜை இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மேபி 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு காத்திருக்கிறது. தேவையில்லாத சில சுமைகளை தூக்கி கொண்டு அவர்கள் சுமக்காமல் இருந்தால் அந்த சுமை என்ன என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றாக தெரியும். அவர்கள் எல்லாம் கழட்டி விட்டு இவர்கள் தனியாக போட்டியிட்டால் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அதிமுகவுக்கு காத்திருக்கிறது. ஃபுல்லாக விலாவரியாக ப்ராக்டிக்கலாக வாஸ்துனா என்ன அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டீங்க. இனிமேல் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிற மக்களே. வாஸ்துபடி போய் ஏமாந்துடாதீங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே கரெக்டான ஆளாக தேர்ந்தெடுத்து பக்காவாக பண்ணிவிடுங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வாழ்க வளமுடன்.